சரிடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலியா குட்டிக்கு 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணோமா. செலிப்ரேட்லாம் ஒன்றும் கிடையாது. அஃப்ரா குட்டிக்கு 2nd பர்த்டே முடிஞ்சிச்சு. ஆலியா குட்டிக்கு 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். சொன்ன மாதிரி செலிப்ரேட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வேலைக்கு போயிட்டேன். முதல்ல சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியலையா, அதனால ஈவினிங்காக போய் ஆலியா குட்டிக்கு ரொம்ப ஆசை. ஆமாம் செல்லம், ஆலியா குட்டி நம்ம அஃப்ரா குட்டியை வச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும்ல. ஆமாடா, இவங்க எங்கே வந்து உட்காந்துருக்கான்னு. என்னடா மிரட்டுற எல்லாரையும்? எவ்வளோ பண்ணக்கூடாது. சாரி சொல்லு, சாரி சொல்லு. அல்ல அடிப்பாங்க, பார்த்துட்டே இருப்பான்ல நம்ம என்ன செஞ்சாலும். சாரி சொல்லு. ஆமாம், சாரி சொல்லிடு. இல்லாட்டி குட் கேர்ளாக இருப்பே சொல்லு. போடி, இவளோட பேசணும்னு வைங்களா 10 நிமிஷம் ஆயிரும். குட் கேர்ள். அப்புறம் அம்மா வேணா தூக்கிக்கிறவா, அவ கேமரால தெரியலையா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஃப்ரா ப்ளீஸ் ப்ளீஸ், போதும், அம்மா பேசிக்கிறேன். சரி, ஆலியா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3rd பர்த்டே இதை கொடுத்து அஃப்ராவோட வாயை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அப்புறம் நம்மளால பேச முடியும். தான் செல்லம், சர்ப்ரைஸ். சாப்பிடுங்க, பேசாமல் சாப்பிடுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆலியா குட்டிக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு ஆசை, கேக் கட் பண்ணணும், கேண்டில் ஊதணும். அது வந்துட்டு அவளோட ஆசை. அது நம்ம என்னோட அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் கழிச்சு தான் பாப்பா பிறந்துச்சு. அந்த 8 வருஷமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பினாங்க. எங்கள் மச்சியும் சரி, எங்கள் அண்ணனும் சரி ரொம்ப நம்பினாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இதுக்காகவே, ஏண்டி பூலாம் பண்ணுறா, அம்மா வந்துட்டு இதுக்காகவே அவ்வளோவா ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க. யாராச்சும் ஏதாச்சும் கேட்பாங்க, பாப்பா எல்லாம் கேட்பாங்க. எங்கள் மச்சியுமே நிறைய டைம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க கேட்பாங்கல்ல, அது வந்துட்டு சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவங்க நார்மலாக கேட்டால் கூட ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்ன தங்கம்? சரி சொல்லும், நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும்ல. சில பேர் வந்துட்டு நம்மளை வேணும்னே கேட்பாங்க, ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. அது குழந்தையே இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம், ஸ்ட்ரகிள் எல்லாம். அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் மச்சிக்கும் ஆலியா குட்டி பிறந்தாங்க. அவங்க பிறந்ததுக்கப்புறம் பாதி கவலை வந்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்கிறது, பெரிய கவலையாக இந்த சொசைட்டி நம்மளை படுத்துறதே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, பெரிய பிள்ளையானா. ஏன்னா பெரிய இருச்சல்ல கருத்து சொல்ல விடுறாளா பார்த்தீங்களா? நான் எல்லாம் கருத்து சொல்லணும்னு நினச்சி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கருத்தே சொல்ல விட மாட்டாங்க. சரி சொல்லும், சூடு என்னம்மா? சரி சொல்லும், ஒரு கருத்து ப்ளீஸ் பதிவு பண்ணிட்டு வந்துடுறேன். பிள்ளைய வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. நானே வீடியோ ஒழுங்காக எடுக்காமல் வச்சுருக்கேனே. சரி, இதை எடுத்த வீடியோ வச்சு லைட்டாக எடிட் பண்ணி போடுவோமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி சொல்லும், ப்ளீஸ் 5 மினிட்ஸ் அம்மாக்காக. ஆமாம், அத்தாக்கு டீ போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் தெளிவாக இருப்பாளுங்க. அவங்க அத்தாக்கு டீ போட்டிருக்காங்களா? உனக்கு பால் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குமா? எல்லாம் அமைதியாக இருமா கொஞ்ச நேரம். இருக்கு செல்லம். லவ் யூ செல்லம், ப்ளீஸ் செல்லம். அம்மாக்காக அமைதியா, அம்மாக்காக அமைதியா இருக்கணும். ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா பேசணும். அப்புறம் நல்லா இருக்கேன். நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணியிருக்கேன். காமி, எப்படி குளிச்ச காலையில? எப்படி குளிச்ச? ஜிலு ஜிலுன்னு புள்ள குளிச்சிருக்கு. பாப்பா குளிச்சிருச்சு. ஆலியாக்கு எப்படி சொன்ன நீனு? சர்ப்ரைஸ். ஆலியா உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? 2 பீஸ். எல்லாருமே 2 பீஸ் தான் பிடிக்கும் பிள்ளைக்கு. அஃப்ரா குட்டி வச்சுட்டு கட் பண்ணி வீடியோ எடுத்துட்ருக்கேன். சொன்ன மாதிரி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு 12 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம்னாலே என்னம்மா உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 20, இப்போவாச்சும் 20, 21ன்றாங்க. அப்போல்லாம் ஒரு 16, 17 தாண்டிட்டாலே என்னம்மா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க.
அது அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கலான்னு கேட்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் குழந்தை எப்பன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் குழந்தை பையன் பெற்றுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேச முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க. நம்ம ஒரு ரைமிங்காக பேசிகிட்டு இருப்போங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு ஏதாவது வீடியோ எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அது கேட்குறவங்க வந்துட்டு நார்மலாக கேட்குற பர்சன்ஸும் இருக்காங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்குறவங்களும் இருப்பாங்க. அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து இருக்கும். நானுமே எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் தானே, அவங்ககிட்ட கூட சொல்லுவேன், அம்மா டக்குன்னு யார்ட்டையும் கேட்டுறாதீங்க, பாப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க, நம்மளை மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நான்லாம் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். நம்மலாம் இப்போ கேட்க மாட்டோம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட கேட்காதீங்கம்மா, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனாலேயே எங்கள் அம்மா எங்கள் மச்சியெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்லலாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நல்ல விதமாக சொல்கிறவங்க ஒரு ரகம், நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நம்மளையே வந்துட்டு திங்க் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரகம்ல. அந்த மாதிரி கஷ்டம் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நம்புங்க. யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, பாப்பா இல்லைன்னா நம்ம அஃப்ரா குட்டி வீடியோ ஏன் இன்க்ளூட் பண்ணேன்னா, நிறைய பேர் பாப்பா இல்லாதவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, அஃப்ரா குட்டி பேசும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, அவள் பண்ணுற குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அதுலாம் சந்தோஷம். நீங்களும் வந்துட்டு கவலைப்படாதீங்க. எங்கள் மச்சி ரொம்ப நம்புவாங்க. அதெல்லாம் தந்துருவான்னு சொல்லிட்டு நம்புவாங்க. நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக நம்மளோட எண்ணமே நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக மாறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான்னு நம்புங்க. அதே மாதிரி தான் 8 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டி ஏஞ்சல், அஃப்ரீனம்மாக்கு அப்புறம் வந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம். அஃப்ரீனம்மா ஃபஸ்ட்டு பரிசு, ஆலியா குட்டி 2வது பரிசு, 3வது பரிசு இந்த உட்காந்துருக்குல்ல நம்ம அஃப்ரா குட்டி, அவங்க தான். 3மே எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க தான். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும், சுற்றி பொம்பளை பிள்ளைங்களாக தான் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்களேம்மா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு எங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோமே. உண்மையாக அப்படி தான் சொல்லுவோம். சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஆலியா குட்டிக்காக துவா பண்ணிங்க, நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன், பட் எடிட் பண்ண முடியாதனால அப்படியே இருந்துச்சு. இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு பாப்பா இல்லைன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. எங்கள் மச்சியில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு சொல்கிற டாக்டர்கிட்டலாம் போவோம்ல, அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நமக்கு இது சரியாயிராதா, க்யூர் ஆயிராதான்னு சொல்லிட்டு சொல்கிற டாக்டர் எல்லாருக்கிட்டையுமே போவோம்ல, அதே மாதிரி தான் போயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. அதான் அல்லாஹ் நினச்சான்னு வைங்களேன், ஒரு செகண்டு இல்லை எதாக இருந்தாலுமே நமக்கு கொடுத்துருவான். ஹாஸ்பிட்டல் போக 1 இயர் அப்படியே கேப் விட்டுட்டாங்க. எங்கள் அண்ணன் போன மாதம் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த பாப்பா கஞ்சி வரதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மந்த் எப்படியாவது காசு ரெடி பண்ணிவிட்டு, அப்போ ஐவிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் யாசு, இதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அந்த மந்த்து தான் எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு அந்த மந்த்து தான் எங்கள் மச்சிக்கு கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் போயிட்டு அவங்கள கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஃபோனு எல்லாம் விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க அழுதுகிட்டே. அந்த மந்த்தே எங்கள் மச்சி கன்சீவ் ஆனாங்க. நார்மலாக கன்சீவ் ஆனாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து காமிச்சாங்களே, ஆலியா குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன். எப்பயுமே கொஞ்சம் இர்ரெகுலராக பீரியட் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே, அந்த ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு செக் பண்ணுறது, அதில் 2 கோடு வர்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பாப்பா இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சும்மா வாங்கி டெஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி எங்கள் மச்சியும் காலையில் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்காதுன்னு ஒரு தாட்டு. ஏன் நமக்கு கொஞ்சம் ஒரு 40 டேஸுன்னு வைங்களேன். அப்போ தான் காலையில் வெள்ளன ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ செக் பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட யார்கிட்டையுமே சொல்லலை. எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டு, எங்கள் யாசி இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அஃப்ரீன் நம்ம என் பக்கத்தில் தூங்கிட்டு
இருந்தா. அவ எந்திரிச்சு என்னம்மாம்மா காமிக்கிறீங்க? அப்போ பாப்பாக்கு விவரம் தெரியாதுல்ல. அப்போ ஒரு 4 வயசு இருப்பான்னு வைங்களேன். என்னம்மாம்மா காமிக்கிறீங்க? என்னம்மாம்மா காமிக்கிறீங்கன்னு சொன்னா, அத பார்த்த உடனே எங்க அம்மா வந்துட்டாங்க. ரூம்குள்ள வந்துட்டாங்களா, எங்க அம்மா அழுகுறாங்க, எங்க அண்ணன் அழுகுறான், எங்க மச்சி அழுகுறாங்க. ஒரே எமோஷ்னலா ஆயிருச்சு. என்ன சொல்றது? ஒரு எமோஷ்னல் ஆயிடுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க்கா வந்துச்சு 2 கோடுமே. ஆனாலுமே நம்ம டாக்டர்ட்ட போனோம்னு வைங்களேன், அந்த யூரின் டெஸ்ட் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அந்த 2 டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்குள்ள அந்த நடுவுல இருக்கிற பீரியட் இருக்கும்ல, அது வந்துட்டு அவ்ளோ இதா இருந்துச்சு. ஹார்ட் பீட் வந்துரணும், பாப்பா இருக்கணும். சில டைம் ஃபேக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிருவாங்க. அந்த யூரின் டெஸ்ட்ல பார்த்தோம்னா, அது வரைக்குமே இதா இருந்துச்சு. எங்க அம்மா அது வரைக்கும் துவா பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆன உடனே எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி, நம்ம சீக்ரெட்டு இத்தனை மாசம் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் நாங்க வைக்கவே இல்ல. நம்ம க்ளோஸா நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம சொன்னா நம்ம சொன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க கிட்டலாம் உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எல்லாருமே அவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த என்ன சொல்றது? அல்லாஹ் அந்த சந்தோஷத்த எங்களுக்கு குடுத்தான். எங்க ஃபேமிலிக்கு குடுத்தான். அந்த டே தான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப ஹேப்பியான டே. அஃப்ரீனம்மா பொறந்ததுக்கப்புறம் அதுதான் எங்க லைஃப்ல ரொம்ப ஹேப்பியான டே. அஃப்ரீனம்மா தான் ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ் குடுத்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் குடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, அலியா குட்டி. அவளுக்காக நல்லா துவா பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹாப்பியான ஃபீல் வந்துட்டு கிடைக்கணும். அவங்க என்ன சொல்றது? குழந்தை இல்லைன்றத பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. அவங்கள பெத்த பேரண்ட்ஸ் இப்ப எங்க மச்சியோட அம்மாவா இருக்கட்டும், அவங்க அத்தா இல்ல, அவங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க அம்மா அத்தாவா இருக்கட்டும், நெறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நெறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க மனசால. அதெல்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தீர்ந்து போச்சு. இனிமே என்ன அவளுகள நல்லபடியா வளர்க்கணும். பிஸ்னஸ்ல கொஞ்சம் முன்னேறி போகணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க அண்ணனுக்கும் அப்படிதான். அவனும் இப்ப நெறையா ஸ்ட்ரகிள் பட்டுட்டு கடை வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அதுல பார்த்தீங்கன்னா பரக்கத் கிடைக்கணும். அல்லாஹ் தருவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு அவன் எஃபர்ட் போட்டு பண்றான். இன்ஷா அல்லாஹ் எங்க அண்ணனுக்கும் அந்த மாதிரி நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இருக்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப நானே எங்க அண்ணனே இருக்கோம்னு வைங்களேன், நெக்ஸ்ட் நம்ம பொறக்க போறதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சண்டை வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுமே. யாரா இருந்தாலுமே எல்லார் லைஃப்லயும் இருக்க தான் செய்யும். ஆனா, அதுக்காக நம்ம அண்ணனை விட்டு குடுத்துறக்கூடாது. என்னையும் எங்க அண்ணன் விட்டு குடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பாண்டிங்கா இருக்கணும். அவ்வளோதான். எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இதோட பார்த்தீங்கன்னா, ஆலியா குட்டியோட பர்த்டே வீடியோ ஆட் பண்றேன். ஆலியா குட்டி யார் மாதிரி இருப்பான்னா, எங்க அண்ணன் மாதிரி இருப்பா. ஆனா, எங்க மச்சி சொல்லுவாங்க, அது பண்ற ஆட்டிட்யூட் ஃபுல்லா உன்ன மாதிரி தான். அந்த நாத்தனார் இருக்காளுகள்ல, அவளுக்கு அப்படிதான் பண்ணுவாளுக. அவன் ஏதாச்சும் பண்ணான்னா, எப்படியோ வந்துட்டா பாரு யாஸ்மின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுறது எப்படிலாம் பண்ணுவா தெரியுமா? சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கும். உன்னைய மாதிரி தாண்டி அவ அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய வந்துட்டு என் மருமக திட்டவே விட மாட்டா. அவங்க அம்மா வந்துட்டு திட்டுவாங்களா, அவங்க மாமியார் இருக்காளே, அவ அப்படி இப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவே போய் அடிப்பா. அந்த மாதிரி தான். இவ இருக்கா பார்த்தீங்கன்னா, இவ வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. அவங்க மாமியார்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அந்த மாதிரி தான். இவ என்னைய பாருங்க எப்படி பண்றான்னு. சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்ஷா அல்லாஹ் ஆலியா குட்டிக்காக துவா பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிறோம். எல்லாருக்குமே அழகான குட்டி பாப்பா கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்குமே அந்த ஒரு குறை இல்லாம சரி பண்ணிடணும். அது குறைன்னு இல்லை, பாப்பா இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றது? பாப்பா இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கலாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் இல்லைங்க. சரி நம்ம என்ன சொல்றது? அதாவது நமக்குள்ள புகுத்திடுறாங்க. நம்ம மைண்ட்குள்ள புகுத்திடுறாங்க. நம்மளே ஹாப்பியா தான் இருக்க விட மாட்டாங்க. பாப்பா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்படிலாம் பண்றதுக்கு தாங்க பாப்பாவை கொடுக்க சொல்றாங்க. பெத்துட்டு என்னமோ அவங்க பாத்துக்கிற மாதிரி நம்ம தான் பாத்துக்க போறோம், நம்ம தான் வளர்க்க போறோம், நம்ம தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறோம், இவளுகளை வச்சுட்டு டே ஃபுல்லா மாரடிக்க போறோம். அதெல்லாம் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அவங்களுக்கு கேட்கணும். அவ்வளவுதான். சரி இந்த பர்த்டே விலாக இதோட அட்டாச் பண்றேன். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம அஃப்ரா குட்டி இப்போ சொல்லு. ஹார்ட் காமிச்சிடு எல்லாருக்கும். சரி ஆலியா குட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஆலியா குட்டி ஹாப்பி பர்த்டே. லவ் யூ. எறும்பாமா பத்தியாமா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அந்த எறும்புக்கு. வந்துருச்சு. சரி பாய் சொல்லிடு.
சரி போயிடும். பாய் சொல்லு கஸ்லாம், பாய் சொல்லு. துவா பண்ணிக்கோங்க ஆலியா குட்டிக்கு. சரி சொல்லு இது ஆலியா குட்டிக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. டன் வேற போ வர. வீரா ½ kg. ஹலோ இருக்குல்ல என்ன மாலையாக்கு வாங்குவோம். எந்த கடையில அளவு ஒன்றுப்பா அவ்வளோப்பா. மாலையாக்கு என்ன சொல்வ? சர்ப்ரைஸ் எப்படி சொல்லுவ? சர்ப்ரைஸ் சொல்லுமா? அவங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஆலியா சொல்லணும். அப்புறம் அசையாம இருக்கா இல்ல இது பத்தாதா? சைலண்டா இரு, பேசாம இரு. ஆலியா கிஃப்டா யார் கொடுத்தா? இது என்ன தருவ? என்னது நெக்லஸ்லாம் பயங்கரமா இருக்குடி. ஓகே ஹேப்பி பர்த்டே. அந்த பிள்ளைக்கு போடுங்க தொப்பி. என்ன கேள்வி மூணு ஹேப்பி பர்த்டே. அப்ப காலோட ஹலோ ஹேப்பி பர்த்டே வா. கேண்டில் போடல. போடுடா எடுக்கல நான் என்ன பண்றது. ஹேப்பி பர்த்டே சார். ரவுண்ட் சேர் இல்லையாடி? இல்லடி. நல்லா இருக்கா? தொடக்கூடாது. ஆலியா ஊதணும். மாட்டி விட்டா ஒரு மாட்டி விடாதா? உனக்கு தான் கேப். அது ஆலியா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? ஒன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? இப்போ சூப்பரா இருக்கு குண்டு குண்டா. ரெண்டு பேரும் வரும். உனக்கு 2 பேர். இது மாமி. இது சர்ப்ரைஸ். ஒரு பாடு ஆலியா. அப்புறம் பாடு ஆலியாக்கு பாடு. அட்டி புடிப்பா கூட அப்புறம் ஆலியாக்கு. ரெண்டு பேர் ஏதோ ஒரு கைங்க பிடிக்கட்டும். எப்படி வெட்டணும்? எப்படியாவது வெட்டு. ஹாப்பி பர்த்டே சொல்றியா? அப்படின்னு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆலியா மஞ்ச குட்டி. உங்க அத்தா என்ன கதை சொல்வாரு?
அழகா சூப்பர்ல ஆலியாக்கு ஆ ஆ ஆ. எப்படி இருக்கு ஆ எடுத்துக்கோ. அக்காவுக்கு பாதி கொடு. அஃபீன் அக்காவுக்கு. நஃபீன் அக்கா கொடு. ஒண்ணு கொடுக்குறேன் பாரு. இந்த அக்கா குறை இருக்காது. அது ஸ்டூடியோல மட்டும் இப்போ ஒரே கத்து. ஆமா. நெக்லஸ் நல்லா இருக்கேம்மா. உங்க கடையில வாங்கினதா? நெக்லஸ் நல்லா இல்லைன்னு அவன் அவரு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் மேட்ச் இல்லையா? ஐயோ